ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ப்ராடக்ட்டை வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து ரிப்பப்ளிக் டே சேல் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து நான் என் சொந்த காசு போட்டு ஒரு ஹெட்ஃபோன் வாங்கினேன். சரி, அதை வந்து அப்படியே எனக்கு வந்து நான் ஒரு 2 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி. சரி, அதை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கிறோம். என்ன ஹெட்ஃபோனுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் போட் ராக்கர்ஸ் 550 ஓவர் தி இயர் ஹெட்ஃபோனு. இது வந்து நான் 2 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு யூஸ் பண்ண வரைக்கும் இது வந்து இதோட சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. சரி, அதுக்காக தான் இந்த வீடியோவே நாங்கள் போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம் வாங்க. Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work cause my boss is a jerk. வாங்க நம்ம இப்போ இதை அப்படியே அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணோன்னே உள்ளே வந்து இந்த ஹெட்ஃபோன் ஸ்டாண்ட் வைக்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் தனியாக காசு கொடுத்துலாம் வாங்க வேணாம், அவனுங்களே கொடுத்துட்டானுங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இது நீங்கள் வீட்டில் வைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்கானுங்க. சும்மா இதோட பற்றி உள்ளே என்ன இருக்குது, எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பற்றி கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கவருக்குள்ளே குட்டி குட்டியாக ஏதோ கொடுத்துருக்கானுங்க. பிரித்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. அப்புறம் சும்மா ஒரு பேம்ப்ளெட் மாதிரி கொடுத்துருக்கானுங்க. அவனுங்களோட ப்ராடக்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அதை பற்றி ஒரு சும்மா ஒரு பேம்ப்ளெட் மாதிரி கொடுத்துருக்கானுங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது, அப்படியே தூக்கி உள்ளே போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருந்தானுங்க. அந்த ஸ்டிக்கரை வந்து நான் வந்து இங்கே ஒட்டிட்டேன். நல்லா இருக்கா? இந்த ஸ்டிக்கர் தான் கொடுத்துருந்தானுங்க. சரி, நீ இதை எடுத்து நான் இங்கே ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து 2 ஒயர்ஸ் கொடுத்துருக்கானுங்க. ஒன்று வந்து சார்ஜிங்க்கு வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் USB B டைப் தான், இதுக்கு C டைப் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேபிள் ஆக்ஸ் கேபிள், இதை வந்து நீங்கள் வந்து ஒயர்ட் ஹெட்ஃபோனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்கானுங்க. இப்போ நம்ம மெயின் கண்டென்ட்டான ஹெட்ஃபோன்ஸ்க்கு வருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் கண்டென்ட்டான ஹெட்ஃபோன் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டைலிஷாக ரொம்ப பெருசாகவே இருக்குது இந்த இதெல்லாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 கலர்ஸ் இருந்துச்சு. ஆர்மி க்ரீனு, ரெட்டு, 5 கூட இல்லை 7 கலர்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து எனக்கு இந்த கலர் கொஞ்சம் டீசெண்டாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்டைலாகவும் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சைஸ் வந்து ரொம்ப பெருசாகவே இருக்குது. இது வந்து ஓவர் தி இயர் ஹெட்ஃபோன். இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காது ஃபுல்லாகவே அடைச்சிடுது. காதே இதுக்குள்ளே போய்டும் இந்த ஹெட்ஃபோனுக்குள்ளே. அதனால் இது வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. உங்களுக்கு வந்து லாங் டைம் யூஸ்க்கும் நல்லாயிருக்கும். மேலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து சில பேருக்கு வந்து ஹெட்டு வந்து பெருசாக இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி 2 சைடு இந்தமாரி அட்ஜஸ்டபிள் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் ஹெட் சைஸ் வந்து பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் இது வந்து எல்லாேருக்கும் ஓரளவுக்கு கரெக்டாகவே ஃபிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி மாட்டும்போது உங்களுக்கு வந்து டிவைனாக திருப்பி வச்சுக்கலாம். அதுக்கும் இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ராவல் பண்ணும்போது ஃபோல்டு பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த ஹெட்ஃபோன் வந்து நீங்கள் பண்ண முடியாது. அது வந்து இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டி அதை பற்றி பேசணும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 50 mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 50 mm டிரைவர் இருக்கனால உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து நல்லா கிளியராக கேட்குது. எந்த ஒரு ஹை நோட்ஸு, லோ நோட்ஸ், மிட் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா கிளியராகவே கேட்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ குவாலிட்டி வந்து நான் வந்து சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் வந்து உங்களுக்கு இதில் ஃபிசிக்கலாக பட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் போடுறதுக்கு வந்து USB B டைப் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சிங்கிள் சார்ஜில் வந்து 1 டைம் சார்ஜ் பண்ணிங்கன்னா 20 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளேபேக் வரும்னு சொன்னாங்க. நான் இது வரைக்கும் வாங்கினதுலேருந்து ஒரு யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 15 ஹவர்ஸ் கிட்டே யூஸ் பண்ணிட்டேன். இன்னும் சார்ஜே பண்ணல. எனக்கு வந்து இன்னும் இது ஓடிட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்ஸ் கேபிள் மாட்டுறது கொடுக்குறாங்க. அதான் நான் சொன்ன மாதிரி இது வந்து நீங்கள் வந்து ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து உங்களுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மைக் இருக்குது. நீங்கள் கால் பேசுறதுக்காக. கால் குவாலிட்டி வந்து நான் பேசின வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது கால் குவாலிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதிலே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து பவர் ஆன் அண்ட் ஆஃப். இது வந்து நீங்கள் வந்து இந்த பவர் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன்லாம் இருக்குது. தான் ரைட் சைடு உங்களுக்கு. அதுவும் உங்களுக்கு வந்து இங்கே வேணும்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டு.
நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக மாட்டிக்கிட்டு இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பவர் ஆனுன்னு ஒரு வாய்ஸ் வரும். இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பவர் ஆன் ஆகிடும். உங்களுக்கு திருப்பி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், திருப்பி ஒரு ஆடியோ வரும், அவ்வளோதான், உங்களுக்கு பவர் ஆஃப் ஆகிடும். நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 2 டேஸில் வந்து இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு நான் ரிவ்யூ மாரி ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு இதோட பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஸ் வந்து இதில் வந்து அவ்வளோ சூப்பராக ஒன்றும் இல்லை, ஓகேவாக இருக்குது. ரொம்ப அப்படியே துப்பு அப்படின்னு போட்டு காதை அடைக்கிற அளவுக்கு அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு பஞ்சியாக நார்மலாக இருக்குது பேஸ். உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப பேஸில் வரல, எனக்கு வந்து ஆனால் வோக்கல்ஸ் கிளியராக கேட்கணும், இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த மியூசிக் சவுண்ட்ஸ்லாம் கிளியராக கேட்கணும், எனக்கு பேஸ் வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஆவரேஜாக இருந்தால் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதை தாராளமாக வாங்கலாம். இல்லை எனக்கு பேஸ் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து போட்லேயே வந்து 450 ப்ரோன்னு ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன் இதே ப்ரைஸ் ரேஞ்சில். அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,999க்கு அமேசானில் எப்போவுமே சேல் ஆகும். நான் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். இப்போ வந்து ரிப்பப்ளிக் டே ஆஃபரில் வந்து 1,549 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. ஒரு 500 ருபீஸ் குறைஞ்சிச்சு. சரி ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோமே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஆஃபர் போடும்போது வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு 500 ருபீஸ் சேவ் ஆகும். அவ்வளோதான். இப்போ வந்து ஜாலியாக போட்டு பாட்டு கேட்க வேண்டியதான். பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பாட்டு கேட்குற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துக்கணும். போட்டுட்டு அப்படியே ஜாலியாக கொஞ்ச நேரம் பாட்டு கேட்போம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கண்டென்ட் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.